தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான டிட்பா புயல் தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து சென்னை கடற்கரை அருகே மையம் கொண்டுள்ளது. இதனால் கடந்த 24 மணி நேரத்திற்கு மேலாக சென்னை, திருவள்ளூர் மற்றும் புறநகர் பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இந்த புயல் சின்னமானது அடுத்த சில மணி நேரங்கள் சென்னை கடற்கரை அருகே நிலை கொண்டு பின்னர் இன்றிரவு மாமல்லபுரம் அருகே கரையை கடக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. டிட்பா புயலால் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் மற்றும் மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்திய வானிலை ஆய்வு மையம் ஒரு நல்ல செய்தியை வெளியிட்டிருக்கிறது. இது குறித்த அறிவிப்பில் தென்மேற்கு வங்காள விரிகுடா, மேற்கு மத்திய வங்காள விரிகுடா, வடக்கு தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் தெற்கு ஆந்திர பிரதேச கடற்கரைகளை ஒட்டிய பகுதிகளில் ஏற்பட்ட காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 3 கிலோமீட்டர் வேகத்தில் தெற்கு தென்மேற்கு நோக்கி மெதுவாக நகர்ந்து டிசம்பர் 2ஆம் தேதி காலை 8:30 மணிக்கு அதே பகுதியில் மையம் கொண்டது. சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கில் சுமார் 40 கிலோமீட்டர், புதுச்சேரிக்கு வடகிழக்கில் 120 கிலோமீட்டர், கடலூருக்கு வடகிழக்கில் 140 கிலோமீட்டர் மற்றும் நெல்லூருக்கு தென்கிழக்கில் 190 கிலோமீட்டர், வடக்கு தமிழ்நாடு, புதுச்சேரி கடற்கரைகளில் இருந்து காற்றழுத்த தாழ்வு மையத்தின் குறைந்தபட்ச தூரம் சுமார் 25 கிலோமீட்டர் ஆகும். இது வட தமிழ்நாடு, புதுச்சேரி கடற்கரைகளை நோக்கி மெதுவாக தென்மேற்கு நோக்கி நகர்ந்து இன்று மாலை வரை அதன் காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தில் தீவிரத்தை தொடர வாய்ப்புள்ளது. அதன் பிறகு கடற்கரையை நோக்கி நகரும்போது அடுத்த 12 மணி நேரத்தில் நன்கு குறிக்கப்பட்ட குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக பலவீனமடைய வாய்ப்புள்ளது என்று தெரிவித்துள்ளது.